Welcome to Southwest Viewers. Today I am right here in Thoothukudi. Today we are going to witness the unique festival of Thoothukudi, which is called Neithal. The Neithal name referred to coastal land in Tamil Sangam literature. This particular Neithal festival, its 4th edition, initiated by Thoothukudi MP Kanimozhi Karunanidhi and also Tamil Nadu government. This festival celebrates art, literature and food of the Tamil Nadu, and particularly This Neithal Art Festival has been organized since 2022 by the Thoothukudi MP Kanimozhi Karunanidhi. Each year, over 300 folk artists take part in this vibrant celebration. The main goal of this festival is to preserve and promote traditional rural art forms that are on the verge of disappearing. Along with showcasing Tamil Nadu's diverse food culture, the festival also features food from different states across India. The நெய்தல் கலை விழா வந்து 3 ஆண்டு இருக்கு. இப்போ 4ஆம் ஆண்டு. இந்த நெய்தல் கலை விழாவில் வந்து இது வந்து ஒரு கலை மட்டும் கிடையாது, பல கலைகள் வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து பல ஒரு மரபு கலையெல்லாம் வந்து பண்றாங்க. இந்த மக்களுக்கு காமிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு தெரியாது இந்த கலையில வந்து அழிஞ்சு வர கலையில வந்து காப்பாற்றி வர்றாங்க. அது யாரு காப்பாற்றி வர்றாங்கன்னா தமிழக அரசு, ரெண்டாவது வந்து நம்ம தூத்துக்குடி பாராளுமன்ற கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான் வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி, சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி, சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடையே, நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே, சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடையே, நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. இந்த கலைஞர்கள் வந்து அடையாளப்படுத்துறது, கலைகளையும் வெளியே கொண்டு வருவது, கலைஞர்களுக்கான வாழ்வியல் கொடுக்குறாங்க, கலைஞருக்கான மரியாதை கிடைச்சிருக்கு இந்த நிகழ்வு மூலமா. இதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அது சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா பெரிய தூத்துக்குடி மக்கள் வந்து கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி கலைகள்லாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இங்கிட்டு வந்து மகுடம், வில்லுப்பாட்டு இதுதான் கன்னியாகுமரி தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனா மற்றதுலாம் பார்த்துக்க வாய்ப்பே கிடையாது. இந்த நிகழ்ச்சியில வந்து வேற வேற மாவட்டங்கள் நடக்குது. வேற வேற மாவட்டங்கள் தமிழக முழுக்க உள்ள அந்த கலையெல்லாம் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் வந்து பண்றாங்க. அந்த இந்த கலை பண்றது இந்த கலையெல்லாம் பார்க்க முடியாது எங்கேயுமே. அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதற்காக நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த மேடம் கனிமொழி அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். More than just a platform for folk arts, the festival also gives space for contemporary artists to share their work with the world. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு, அதே நேரத்தில் எங்களுடைய கலைஞர்களுக்கு உங்களுடைய கரகோஷம், உங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிறைவாக அவர்களை ஒவ்வொரு முறையும் மேடை செய்யக்கூடிய ஒன்று. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.